நம்ம ரம்யா ஜோதா இருக்காங்க. அச்சச்சோ அவரா இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. நீங்க தான் உங்க குடும்பத்தை தேடி போனீங்களாங்க. நான் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு இவ்வளோ ஆர்வமா இருக்கேன்னா, எனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது சின்ன வயசுல இருந்து. ஃபேமிலியை தேட தெரிஞ்ச உனக்கு அதை எங்க தேடணும்னு தெரியல பாத்தியா. நல்லா வந்து கனி வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, அவங்க தான் உண்மையானவங்க அப்படி இப்படின்ட்டு போகிற போக்கில் எவிட் ஆகிறப்ப ஒரு அடி. நல்லா இருப்ப, ரொம்ப நடிக்காதீங்க, தெரியுது பச்சையா. பிரஜன் வந்து அந்த பணத்தை எடுன்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா வந்து என்கிட்ட அதை சொல்லலை, கனிக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரம்யா வந்து ஃபோன் பண்ணி உடனே கனி கிட்ட சொன்ன உடனே கனி வந்து சொல்லியிருக்காங்க வாய்ஸ் மெசேஜில், ரம்யா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்கா கிட்ட போய் சாண்ட்ராட்ட போய் பணம் எடுன்னு சொல்லி, அதை நீ எடுக்க வேணாம், அது டீல்லையே விட்டுருது, அது அப்படியே போயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா நான் உங்கள்கிட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா கிட்ட மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீலில் விட்டுரு. அதை நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லையே. நான் என்ன உன் புருஷனுக்கு பொண்டாட்டி 2 பேருக்கு ஏதாவது வேலை செய்கிறேன், நான் சம்பளம் கொடுக்குறீங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் வெளில இருந்து போய் எடுமான்னு சொன்ன உடனே நான் வந்து சாண்ட்ரா எடுத்துருன்னு சொல்கிறதுக்கு. துணிவே சக்தி, துணிவே சக்தி, துணிவே சக்தி, பவர். தேங்க்யூ அண்ணா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஹலோ கேங்ஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேங்ஸ்டர்ஸ், நான் உங்கள் ஜெய்மணிவேல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நம்ம கூட இருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம ரம்யா ஜோதா இருக்காங்க. அச்சச்சோ அவரா இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுங்க. பிக் பாஸ்க்கு முன்னாடி இருந்த ரம்யா ஜோ எப்படி இருக்காங்க, இப்போ இருக்க ரம்யா ஜோ எப்படி இருக்காங்க? பிக் பாஸ்க்கு முன், பிக் பாஸ்க்கு பின் நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்களா, இல்லை ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? பிக் பாஸுக்கு முன்னாடி நான் ஆடல் பாடல் பண்ணும்போது எல்லாரும் என்னை நான் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் லேடிஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. சின்ன சின்ன பொண்ணுங்க லேடிஸ் எல்லாருமே ரொம்ப பிடிச்சி, நான் உனக்கு அம்மா இருக்கேன், அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் நல்லா பேசுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. எனக்கு என்னன்னா, இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் நீங்கள் இருந்த ரம்யா ஜோ இருக்காங்கல்ல, ஒரு ஃபயராக இருப்பாங்க. ஆனால் அந்த ரம்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார டம்மியாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரில நீங்கள் உள்ளே இருந்தீங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அப்புறம் அது எப்படி சொல்கிறது, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாலும் இப்போ வெளியிலனா என் வீடு, நான் தனியாக இருப்பேன், என்கிட்ட ஃபோன் இருக்கும், எனக்கு கோவம் வந்தாலும் என் ஃபோன் பார்ப்பேன், நான் அழுகுவேன், சிரிப்பேன், என் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே நடந்துடும் 4 செவருக்கு உள்ள. ஆனால் அந்த வீடு அப்படி கிடையாது. அந்த வீடு எப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை வீக்காக கூட ஆக்கும், ஒரு வீக்கான பர்சனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட ஆக்கும். நம்ம எல்லாம் ஒன்றுக்குமே ரொம்ப இது பண்ணால் பைத்தியமாக்கும். கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற ஆள் கூட அந்த வீடு ஒரு அவங்கள வேறு மாதிரி மாற்றும். நான் தாண்டா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள கூட அது வேறு மாதிரி மாற்றும். அந்த மாதிரி நடக்கும் அந்த வீடு. சொல்ல முடியாது ப்ரோ, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை தேடி போனீங்களாங்க. நான் எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னா, எனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது சின்ன வயசுல இருந்து. ஃபேமிலியை தேட தெரிஞ்ச உனக்கு அதை எங்க தேடணும்னு தெரியல பாத்தியா. குடும்பத்தை தேடி தான் போனேன், பட் அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் குடும்பத்தை தேடி போனது தப்பில்லை, அந்த இடம். ஏன்னா குடும்பத்தை தேடி போகக்கூடிய இடமா அது. அது வீடு இல்லை, அமேசான் காடுங்கிற மாதிரி. அங்கே வந்து குரங்குகளும் குள்ளநரிகளும் விஷ பாம்புகளும் ஜந்துக்களும் எல்லாம் திரிஞ்சிட்டு இருக்க ஒரு இடம் அது. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். அந்த இடத்துல போயிட்டு நம்ம எப்படி அவங்க வந்து தாக்கு பிடிக்கலாம், எப்படி ஜெயிக்கலாம், எப்படி கேம் விளாடலாம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் குடும்பத்தை தேடி போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னப்பயே எங்களுக்கெல்லாம் என்னடா இந்த பொண்ணு நல்லா தானே இருந்தது, ஏன்டா இப்படி போய் மாட்டிக்குதுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. குடும்பம் வேணும், நீங்க வந்திருக்க, எனக்கு எல்லாரும் வேணும், கேமும் வேணும். ஓ அப்படியா விஷயம். எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னா நான் சபரியை சொல்லுவேன், கனி தீர்வை சொல்லுவேன், அவங்களும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. கனி திருன்னு தான் ஞாபகம் வருது. நல்லா வந்து கனி வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு, அவங்க தான் உண்மையானவங்க அப்படி இப்படின்ட்டு போகிற போக்கில் எவிட் ஆகிறப்ப ஒரு அடி. நல்லா இருப்ப, ரொம்ப நடிக்காதீங்க, தெரியுது பச்சையா. நான் வேற அடி சாத்தி விட்டு போயிட்டீங்க. இல்ல, அது நான் வேற அர்த்தத்துல சொன்னேன், அது அவங்களுக்கு வேற அர்த்தத்துல போயிருச்சு. நாங்க பாக்குறவங்க எங்களுக்கு என்னடா கனி நீங்க
நல்லா உருகி பேசி நீ நடிக்காத, ரொம்ப நடிக்காத அப்படின்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு அங்கே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. அவங்க அப்படி இப்படின்னு சமாளித்து சரி நான் வெளியில் வந்தாலும் கூட க்ளோஸாக இருப்பேன் அப்படி இப்படின்ட்டாங்க. கனிக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா நான் உள்ளே இருக்கும்போது கூட எனக்கு வார்த்தை வந்து எப்படி பேசணும் தமிழ்லன்னு அந்தளவுக்கு தெரியாது. இப்போ எனக்கு நார்மலாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது யாரோ ஒரு பர்சன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் வந்து அக்கா அந்த கருப்பாக குண்டாக இருப்பாங்களா அவங்க தானே அப்படின்னு கேட்டப்போ என்னை சைடில் கூப்பிட்டு வந்துட்டு அப்படி சொல்லக்கூடாது பாப்பா, அது சொன்னால் அது தப்பாயிரும். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி சரி சொல்லுங்க. கன்னியாக்கா எனக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நான் நார்மலாக அதை சொன்னேன், அது அப்படி இதாகுன்றது எனக்கு தெரியல. ஆனால் வெளில வந்தப்புறமா அவங்களே சொல்லிருப்பாங்க. அதை தவிர்த்திருக்கலாம். ஒரு அடி அது யார் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ. பட் கன்னியாக்காவே அது வெளில வந்தப்புறமா சொல்லியிருப்பாங்க. ரம்யா அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா, அவள் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா. ஆனால் ரம்யா வந்து முன்ன இருந்த அந்த கோவம் இந்த ஆக்ரோஷம்லாம் இல்லாமல் இப்போ பேச்சில் ரொம்ப தெளிவு இருக்கு. எனக்கு இப்போல்லாம் கோவம் வர மாட்டேங்குது. சீரியஸாகவே கோவம் வர மாட்டேங்குது. கோவம் படுத்தலாமா? அதில் நான் சக்கரவர்த்தியடா. சரி நல்லா இருக்கு, நல்லா மாத்திருச்சு அந்த வீடு. சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். முக்கணிகள் என்ன? முக்கணினாவா? என்ன ஒரு முக்கணி? முக்கணி இல்லைங்க, சொல்லுங்க. முக்கணி எனக்கு மீனிங் தெரியாது ப்ரோ, நார்மல் தமிழில் சொல்லுங்க. 3 கனிகள்னு சொல்லுவாங்கல்ல, 3 பழங்கள். கை வச்சுக்கோங்க, நான் சொல்லித்தரேன். மா, பலா, தர்பீஸ். எது நாகார்ஜுனாவா? வாழைப்பழ சீசன் தான் முடிஞ்சிருச்சாம. இப்போதான் வந்து கோடை காலம் ஏதாவது போதான் தர்பீஸ் சீசன் வந்துருச்சாண்டா. ஸோ எங்கள் அண்ணன் வாட்டர் மெலன் அண்ணன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணனா? அண்ணனை சொன்னது பார்த்து கோவம் வருது பாரு. என்னடா எங்க அண்ணனை சொல்றீங்க? என்னடா எங்க அண்ணனை சொல்றீங்க? கண்ணு செவக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்குவேன். எங்க அண்ணன் வாட்டர் மெலன் அண்ணன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆமா. எப்படி வந்தீங்க இங்க? வந்து நம்ம ஸ்டூடியோக்கு வரவங்களுக்குலாம் வாலண்டியரா கால் பண்ணி நீ அந்த ஸ்டூடியோக்கு போயிடாத, அவங்க ஸ்டூடியோக்கு போனால் அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா மூளைச்சலவை பண்ணுவாங்களே. எனக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லலையா? சரி சரி, சொல்லாத வரைக்கும் நல்லது. கொஞ்சம் நல்லவங்களா பார்த்து சேருங்க. இப்போதான் வந்து வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதே சமயம் பிக் பாஸ் நீங்கள் போனது எங்களுக்கும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எல்லாரும் கை தட்டுங்களாடே. வச்சு செய்ய போறீங்கன்னு மட்டும் தெரியுது. இல்ல நாங்க எதுவுமே இது பண்ணல. நான் வந்து ஒரு ஜாலியா ஒரு இன்டர்வியூ எடுப்போம். என்னால நம்ப முடியலையே. மாயமோ மந்திரமோ தெரியல, நாங்க நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நம்ப முடியலையா? மணியண்ணா, மணியா 7:10. சரி, இனிமேதான் 7:30 ஆகும் போது தெரிஞ்சிடுச்சா? என்னதான் காமெடி ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ சீரியஸான ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது உங்களுக்கும் சாண்ட்ரா அவங்களுக்கும் நடுவில். அது என்ன பிரச்சனை? ஏன் வந்து பிக் பாஸ் வீட்டை வெளியில வந்தும் ஒருத்தவங்க உங்களை நெகட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து சண்டை போடுறதுங்கிறது வேற, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில வந்து ஒருத்தவங்களை தப்பா பேசுறதுங்கிறது வேற. ஏன் அப்படி சொல்றாங்க? உண்மையாலுமே நீங்க என்ன பண்ணீங்க ப்ரோ? அவங்க என்ன பற்றி மட்டும் நெகட்டிவாக சொல்லலை, அவங்க எல்லாரும் பற்றியும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ என்ன மட்டுமே டார்கெட் பண்ணி பேசல. ஆல்ரெடி ஒரு வாட்டி நான் ஒரு இன்டர்வியூவில் எனக்கு ஒருத்தவங்க இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது தான் ஒரு வீடியோ காட்டி இந்த மாதிரி சாண்ட்ரா உங்களை பற்றி பேசியிருக்காங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதை வச்சு தான் நான் உள்ளே போய் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் கேட்கும்போது நான் சொல்லலை, அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே கிடையாது. ஆமாம் நான் பேசினேன் அந்த மாதிரி தான் ஒத்துக்கிட்டாங்க. லைக் அப்படி இப்படின்னு பேசினாங்க. வெளில போயிட்டு திருப்பி உள்ளே வந்தாங்க. அப்போது நான் பேசவே இல்லை அந்த மாதிரி. ஐ ஸ்வேர் ஆன் மை கிட்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. நீ பார்த்தது தப்பு, நான் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. என்கிட்ட வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். ஐ ப்ராமிஸ் ஆன் மை கிட்ஸ். சொன்னது நம்ப கூடாதுன்னு சொன்னது இருக்கு, அதெல்லாம் காட்டுறேன். நான் சொல்லலை. அதுக்கப்புறமா திருப்பி பிரஜன் அண்ணாவும் சாண்ட்ராவும் ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது பிரஜன் அண்ணா வந்து 3 ஆணிகளை அடித்து தொங்க வைக்கலான்னு தான் நான் வீட்டுக்குள்ளே போனேன். அதில் ஆணி வியானா, 2வது பெரிய ஆணி ஒன்று இருக்குது, அது ரம்யா, அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அன்றைக்கே அந்த அண்ணாக்கா அண்ணா என்னென்ன ஏதோ ஆணின்னு பேசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ரம்யா நீ ட்ரோல் பார்த்து என்கிட்ட கேட்காத, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, நீ வந்து மெசேஜ் ஃபுல் வீடியோ பார்த்து சொல்லு அப்படின்னாங்க. ஸோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு இவங்க விஷயத்தில் ஏதாவது இந்த மாதிரி வந்துச்சுன்னா வித் ப்ரூஃபோடு தான் இவங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். திருப்பி நான் ரேண்டமாக யாரும் ஒரு 3-4 பேர் அந்த ரீல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில்
பிரஜன் வந்து அந்த பணத்தை எடுன்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா வந்து என்கிட்ட அதை சொல்லலை, கனிக்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சாண்ட்ரா சொல்லியிருந்தாங்க. ஆனா ரம்யா வந்து ஃபோன் பண்ணி உடனே கனி கிட்ட சொன்ன உடனே கனி வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிடாத உள்ள போய் அவங்க கிட்ட. பிரஜன் வந்து என்கிட்ட 6ஆம் தேதி நைட்டு சம்திங் 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் கால் பண்ணாங்க. சரி. கால் பண்ணிவிட்டு ரம்யா நீ எங்கே இருக்க, சாண்ட்ரா கிட்ட உள்ளே போய் நீ சொல்லு, இந்த மாதிரி பணம் எடுத்துருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேண்ணா நான் சொல்லிடுறேன், ஆனால் நான் வந்து அவங்க என்னை பாம்புன்னு என்னை பற்றி பேசுனது நான் போய் கேட்க போகிறேன்னா, அதை கேட்டுட்டு நான் அவங்களுக்கு பணம் எடுங்கன்னு சொன்னால் அவங்க அதை வேறு மாதிரி எடுத்துப்பாங்க, எது உண்மைன்னு மக்களுக்கு தெரியாமல் போயிடும். என்ன இவ சாண்ட்ரா கிட்டேயே போய் அந்த மாதிரி கேட்குறா, திருப்பி போய் சாண்ட்ராவே பணம் எடுன்னு சொல்கிறான், அந்த மாதிரி ஆயிரம்ண்ணா அப்படின்னு. சரி உன்னால் முடிஞ்சால் நீ சொல்லியிருப்பாப்பா, எப்படியாச்சும் சொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னா, சரி ஓகேண்ணா நான் எப்படியாச்சும் சொல்ல ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நான் ஃபோனை வச்சுட்டேன். திருப்பி மறுநாளைக்கு மத்தியானம் போல் அந்த அண்ணா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுதான் நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். வாய்ஸ் மெசேஜில் ரம்யா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்கா கிட்டே போய் சாண்ட்ராட்ட போய் பணம் எடுன்னு சொல்லி, அதை நீ எடுக்க வேணாம், அது டீல்லையே விட்டுருது, அது அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரம்யா எப்போ உள்ள போற நீ? ரம்யா நான் உங்கள்கிட்ட அக்கா கிட்ட சாண்ட்ரா கிட்ட மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீலில் விட்டுரு, எதுவுமே சொல்லாத, உனக்கு கொடுத்த டாஸ்க்கை மட்டும் நீ பண்ணிக்கோ சரியா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுக்கு தான் உனக்கு அடித்தேன் சரியா? மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம், எதுவும் சொல்லாத, அப்படியே விட்டுரு. நான் இதை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் வெளியில் பீன் பேக்கில் உட்காந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருந்தேன். பணம் எல்லாம் எடுத்துகிட்டு வினோத் அண்ணா போன அப்புறம் சாண்ட்ரா கிட்ட நான் சொன்னேன், பிரஜன் என்கிட்ட பணம் எடுக்க சொன்னார், திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு சாண்ட்ரான்னு சொன்னேன். ஆமாம் அவன் ஏன் அப்படி சொன்னார் பிரஜன், ஏன் சொன்னாருன்னு யோசிச்சாங்க. இந்த விஷயத்த நான் உள்ளே சொல்லிட்டேன், சொல்லி வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்து வெளில வந்த அப்புறமா அவங்க அந்த மாதிரி என் மேலே ஒரு அக்யூஷன் வைக்கிறது தப்பு இல்லையா? ப்ளஸ் பிரஜன் அண்ணா தான் தெளிவாக சொல்லியிருக்காரு சொல்ல வேணான்னு சொல்லி. அந்த வீடியோ தான் நான் ஸ்டோரியில் போட்டிருந்தேன், அந்த ஒரு ஆடியோ போட்டிருந்தேன் இல்லையா, சொல்ல வேணான்னு சொன்ன அப்புறமா தான் நான் போட்டேன். நீ அத்தனை பேர் பார்க்குற இன்டர்வியூவில் உட்காந்து ரம்யா என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ எப்படி சொல்லுவேன்? அதாவது உங்க மேலே தப்பாக சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆமா, பிரஜன் ரம்யா வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு தானே சொன்னாங்க. அதான் பிரஜன் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. நீ ஏன் வந்து அவர் சொல்லியும் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட, அப்படிதான் அவங்க அப்போ வந்து உனக்கு வந்து நான் ஜெயிக்க கூடாது, பணத்தை எடுத்துட்டு போக கூடாதுன்னு உனக்கு கெட்ட எண்ணம். ஆனா இந்த பணப்பெட்டி நீங்க எடுக்காம இரு அந்த சொல்றதே வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான். ஆமா, அது உங்க ஜாப் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நீ என்ன பத்தியே தப்பா பேசுற, என் பின்னாடி நீ என்ன நம்புறதே இல்லைன்னு நீயே சொல்லியிருக்க. நீ அப்படி என்னை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு பர்சன் கிட்ட நான் வெளியில் வந்துட்டு நீ பணம் எடு நான் ஏன் சொல்லணும்? நீ யார் எனக்கு? நான் எதுக்காக உனக்கு சொல்லணும்? அதை நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லையே. நான் என்ன உன் புருஷனுக்கு பொண்டாட்டி 2 பேருக்கு ஏதாவது வேலை செய்கிறேன், நான் சம்பளம் கொடுக்குறீங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் வெளிலேருந்து போய் எடுமான்னு சொன்ன உடனே நான் வந்து சாண்ட்ரா எடுத்துருன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்லி நீங்கள் ஏன் பணம் எடுக்க போகிறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ எல்லா விஷயத்துலையும் சொல்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சுயமாக யோசிச்சு நீங்கள் பணத்தை எடுக்க வேண்டியது தானே. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வினோதனா கிட்ட கூட நான் நிறைய வாட்டி பணத்தை எடுக்காதேன்னு சொன்னேன். பட் அவங்க சுயமாக அவங்க குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு சொல்லி யோசித்து பணத்தை எடுத்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் தான் யோசித்து எடுத்துருக்கணும். அதை நீங்கள் வந்து பிரஜன் சொன்னாங்க ரம்யா வந்து உள்ளே சொல்லலைன்னு என் மேலே நீங்கள் பழி போடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி அவங்க மேலே போடாதீங்க. இன்னொன்று நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து சொல்கிறது என் வேலை கிடையாது. அதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க யாரும். அது என்னோடய வேலை கிடையாது. எனக்கு என்ன வேணும், எனக்கு யார் என்ன நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ வாயிருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நீங்களே முடிவெடுங்க, யாரையும் நம்பாதீங்க. நன்றி. இன்னொன்று, இந்த பிஆர் டீம்னா தான் எங்களுக்கு ஒரு கேள்வி தோணுது. யார் வந்து பிஆர் டீம் வச்சு அதிகமாக வேலை செஞ்சா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு உண்மையாலுமே தெரியாதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனாக சொல்லவா, பிஆர் டீம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. உள்ளே போன அப்புறமா தான் எல்லோரும் சொல்லி வச்சு ஓ இதுதான் பிஆர் டீமா அப்படின்னே எனக்கு தெரியும். ஆனால் நான் வெளியில் இருக்கும்போதே எனக்கு ஒரு அண்ணா கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் சேனல் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் உங்கள் ஐடியா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எவ்வளோ ஆகும்னு கேட்டேன். அதுக்கு ஒன்றும் இல்லை, மாதம் நீங்கள் 30,000 ரூபாய் கொடுத்தா போதும். இல்லை பரவாயில்ல ப்ரோ, எனக்கு ஐடியா இல்லை, இது வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. அவன் பாருங்க பிஆர்னா என்னன்னு தெரியுமா? அது சொல்கிறான், பிரதீப் ரங்கநாதனா? ஆமாம், பிரதீப் ரங்கநாத் சார், மறந்துட்டேன். ஏண்டா அப்போ பிரதீப் ரங்கநாதனை யார் வச்சுருந்தீங்கன்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே பாவம் மனுஷன் டியூடுன்னு ஒரு படம் பண்ணிட்டு படாத பாடு படுறாரு. எல்லா பக்கம் மீம் டெம்ப்ளேட்டாக வேற மாற்றுறாங்க. தீவிரமான ரசிகனாக இருப்ப போலியே. தளபதிக்கா? சரிடா, பின்னாடி பாருங்க வால் ஆடுது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஆடவே கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க, இப்போ ஆடுறாங்க அப்படின்னு போடுவாங்க. சில பேர் வந்து
ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இவன் ஆடவே மாட்டேன்னு சீன் போட்டால் இப்போ போய் அவுத்து போட்டு ஆடுற அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. பட் நான் அந்த மாதிரியெல்லாம் ஆடலை, பேசுவாங்க. ஸோ எனக்கு அப்போ தோணும், உன்னால் ஒரு 100 ரூபாய் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன மயித்துக்கு நீ பேசுகிற? என்னம்மா இது? இது எடிட்டட் பண்ணி பேசின மாதிரி ஏதாவது கட் பண்ணுங்க அப்புறம் இதை. சாண்ட்ரா வந்து இது மாதிரி பாம்புன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னாங்கல்ல, பாம்புலாம் சொல்லாதீங்க, பாம்பு கூட நல்லா ஆடும், ரம்யா வந்து ஒழுங்காக ஆட மாட்டாங்க. கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. அவன் சொன்னானோ அவனை வந்து கற்றுக் கொடுக்க சொல்லுங்க. மாதம் மாதம் காசு கொடுத்து டைம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அட்ரஸ் டைம் லொகேஷன் சொல்லிட்டீங்கன்னா மாதம் கமெண்ட் பண்ணிடலாம். ஒரு அளவுக்கு தான் எல்லாமே சரியா ப்ரோ? உங்களுக்கு மரியாதை கொடுத்து வந்து இஷ்டத்துக்கு நீங்க பேசக்கூடாது. எவ்வளவு அளவு? 10 அடியா 20 அடிங்களா? 50 அடி. வாயை மூடுங்க போதும், சரியா? 50 அடியில தான் பாம்பு இல்லைங்க, அனகோண்டா. அண்ணா கொண்டா தான் நீங்களும் இல்லைங்க, அது விசாலே. நீங்க தான்